ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஓகே, ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற பாடத்தை நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம அந்த பாடத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த இந்த நல்ல கிருபை, இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனே, உங்களோட வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, அதன் வழியாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட, கிறிஸ்துக்குள் இருக்கிற நிறைவான வளர்ச்சியை அடையத்தக்கதாக ஆவியானவர் எங்களை அப்பா போதித்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி. ஒரு விசை கூடம் எங்களை யாவரையும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துல சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க சிந்தையை தெளிவுபடுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் தடைகளை நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில எங்களுக்கு தெளிவு உண்டாகட்டும். நாங்கள் கேட்கிற சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கம், வெளிச்சம், வெளிப்பாடு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களோட வார்த்தை அது ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. இருமாப்பு பட்டயத்திலும் அது மகா கூர்மை உள்ளதாக இருக்கிறது. நீர் உங்களோட வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறீர். எனவே உங்களோட வார்த்தையை கேட்கிற இந்த வேலையில எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்துல ஆண்டவரே சுத்திகரிப்பு உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், சுகம், விடுதலை உண்டாகட்டும். பிதாவே, அப்பா, உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். பலத்தினால, பராக்கிரமத்தினால அல்ல, எங்கள் கண்மலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய நாமத்துல, அவர் அனுப்பின பரிசுத்த ஆவி, அவருடைய அபிஷேகத்துல நாங்கள் இந்த பாடங்களை போதிக்கவும், இங்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் யாவரும் அதை தெளிவாய் கற்றுக்கொள்ளவும் தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. எங்களை எல்லாரையும் உங்களோட திரு சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆவியானவரே, நீங்க எங்களுக்கு வாயா இருந்து இந்த சத்தியங்களை பேசும்படி ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். போன வாரம் நம்ம ஸ்பிரிட்டை குறித்து பார்த்தோம். ஓகே, அதுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை எப்படி படைத்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக பார்த்தோம். நாம் மெய்யாகவே நாம் எல்லாரும் ஆவி மனிதர்கள். நமக்கு ஒரு ஆத்மா உண்டு. நாம் எல்லாரும் இந்த சரீரத்திலே வாழ்கிறோம். ஓகே, the real person is the spirit man. அந்த உண்மையான நபர் ஆவி மனுஷனா இருக்கிறோம். ஓகே, நமக்கு ஒரு ஆத்மா உண்டு, சரீரத்திலே நம்ம வாழ்கிறோம். ஓகே, இந்த சரீரத்துல நம்மளுடைய இயற்கையை, நம்மளுடைய சூழ்நிலையோடு கூட நம்ம தொடர்பு கொள்ளுகிறோம். ஓகே, ஒரு மனிதனோடு பேசும் பொழுது, மற்ற காரியங்களை செய்யும் பொழுது இந்த சரீரத்துல நம்ம தொடர்பு கொள்றோம். ஓகே, we have contact to our nature, to our environment, to our relationship through this body. ஓகே, இந்த பூமியில இந்த பாடியோட கூட நம்ம கான்டாக்ட் பண்ணுகிறோம். ஓகே, நம்ம சோல் நம்முடைய ஆத்மா இஸ் மைண்ட், வில் அண்ட் இமோஷன். நம்முடைய ஆத்மான்னு சொல்ற பகுதி சிந்தை, சித்தம், உணர்ச்சி. ஓகே, சிந்தையில நம்ம தீர்மானிக்கிறோம். ஓகே, சிந்தையில நம்ம அறிவை பெற்றுக்கொள்கிறோம். சித்தத்துல நம்ம தீர்மானிக்கிறோம், முடிவு எடுக்கிறோம். ஓகே, உணர்ச்சியில, இமோஷன்ல நம்முடைய இமோஷனை, ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறோம். ஓகே, in the mind, okay, we learn, we acquire knowledge, we come to know about things. Okay, will pagidila we make decision, yes, no decision. Okay, and then emotion, unarchi pagadila we reveal our feelings. The feeling can be joyful, the feeling can be sorrowful, this feeling can be hurt, discouraged, whatever, idala feelings. Okay, we express our feelings. So in the atmala idu நாம் இவ்விதமாக செயல்பட்டு வாழ்கிறோம். ஆவியில we contact God. Okay, ஆவியில நாம் தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறோம், தேவனை தொடர்பு கொள்ளுகிறோம். அங்கத்தான் மெய்யாகவே நமக்கும் தேவனுக்கும் உறவு, ஐக்கியம் உண்டாகுகின்றது. ஓகே, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, the father of the spirits போட்டிருக்கு.
நாம் தேவன் பிதா நமக்கு எங்க தகப்பனா இருக்கிறாரு? நம்முடைய ஆவிக்கு தகப்பனா இருக்கிறார். காரணம், நம்ம ஆவியில தான் நம்ம எல்லாரும் உண்மையான மனிதர்கள். சோ இத வந்து நீங்க உங்க மைண்ட்ல வந்து இந்த சத்தியத்தை நீங்க புதுப்பிக்கணும். ஆமேன். இது வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நீங்க நல்ல ஒரு குரோத்தை பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்பிரிட்ல இருக்கிற நிறைவை நீங்க வந்து இந்த சரித வாழ்க்கையில நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் அதிகபட்சமாக நம்ம வந்து உண்மையாகவே ஆவியின் மனுஷன் என்பதை எப்பொழுதும் நினைவு கூறும். There's one thing that we must all, renew our mind. We must always say to our mind, I'm actually a spirit being. The real me is the spirit man who lives inside. Amen. This is only a tent. நம்ம பார்த்தோம் போன வாரம் அல்லது அதுக்கு போன வாரம் பார்த்தோம். இந்த சரீரம் ஒரு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் லைக் a tent. ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடல் ஓரத்துக்கு போனீங்கன்னா அங்க டென்ட் போடுவாங்க. டென்ட் போட்டு அந்த டென்ட்ல தங்கி இருப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி இருந்து கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ, மற்ற கேம்ஸ் இப்பெல்லாம் செய்வாங்க. ஓகே, அதே நேரத்துல சில ஃபங்க்ஷன் வரும் பொழுது, கல்யாணம், பர்த்டே, இப்படிலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம டென்ட் போடுவோம். வீட்டுக்கு வெளியே டென்ட் போடுவோம். ஓகே, அந்த டென்ட் போட்டு அந்த டென்ட் உள்ளார உட்காந்து நம்ம சாப்பிடுவோம், நம்மளோட காரியங்களை செய்வோம். ஆனாலும் பைபிள்ல ஏன் இந்த உடம்ப வந்து சரீரத்தை டென்ட் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இந்த டென்ட்டை வந்து நம்ம நிரந்தரமா அங்கேயே வைக்கிறது இல்லை. ஓகே, இப்ப நான் சொன்னது போல கடல் ஓரத்துக்கு போனீங்கன்னா அவங்க டென்ட்டை போட்டோம்னா மிஞ்சி மிஞ்சி ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் அந்த டென்ட் என்ன பண்ணிடுவோம்? கழட்டிடுவோம், டிஸ்மேண்டல் பண்ணிடுவோம். அதே போல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வீட்டுல வந்து வீட்டு வெளியே நம்ம டென்ட் போட்டோம்னா 1 நாள் 2 நாள் தான், அப்புறம் அந்த டென்ட்டை நம்ம கழட்டிடுவோம். ஸோ அதே போல இந்த சரீரம் வந்து அழிவுக்குரிய சரீரம். இந்த சரீரம் ஒரு நாளிலே அது அழிந்து போகிறோம். ஆனா நம்ம இன்னொரு சரீரத்துக்காக காத்திருக்கிறோம். அதை வந்து பாடி என்ற பகுதியில பேசும்போது நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, சோ உண்மையாகவே நம்ம யாரு? நம்ம ஆவிக்குரிய மனிதர்கள். ஆமென். சோ அதோட கூட போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரட்சிப்பு 3 இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, நம்பர் 1, ஆவியில நாம் ரட்சிப்பு அடைந்துட்டோம். ஓகே, ஸ்பிரிட்ல நம்ம எல்லாரும் ரட்சிப்பு அடைந்துட்டோம். இனி ஸ்பிரிட்ல நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியதுக்கு ஒண்ணும் இல்லை. ஸ்பிரிட்ல நீங்க மாறுகிறதுக்கு ஒண்ணு இல்லை. ஸ்பிரிட்ல நீங்க இனி அடைவதற்கும் ஒண்ணுமே இல்லை. காரணம், நம்முடைய ஆவியை தேவன் புதுதான ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை புதிய சிருஷ்டியாக மாத்தி, ஓகே, அவருடைய சாயலில, பிதாவுடைய சாயலுக்கு ஒப்பாக மெய்யான நீதியிலையும் மெய்யான பரிசுத்தத்திலையும் தேவன் நம்முடைய புது ஆவியை சிருஷ்டித்திருக்கிறார், அல்லது அந்த புது மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நீங்களும் நானும் நம்ம ஒரு புது மனிதர்கள். ஆக்சுவலி எப்பெல்லாம் அல்லது என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம எல்லாரும் புதிய மனிதனாக மாறிட்டோம். We are a brand new person. எப்படி ஒரு குழந்தை இந்த பூமிக்கு புதிதாக பிறக்குதோ அதே போல நம்ம எல்லாரும் ஆவியில புதிதாக பிறந்தவர்கள் அல்லது புதிதாக்கப்பட்டவர்கள். ஓகே, சோ இதை நம்ம அறியணும், இதை நம்ம மைண்ட்ல பிராக்டிஸ் பண்ணணும். சோ எனவே ஆவியிலே நாம ரட்சிப்பு அடைந்துட்டோம். எனவே எப்பொழுதுமே நான் வந்து ஆவி மனிதன் அப்படி என்று நம்மளோட மைண்டை நம்ம புதுப்பிப்பது ரொம்ப நலமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். காரணம், நீங்க ஆவிக்குரிய மனிதன் என்று உங்க மைண்டை நீங்க புதுப்பித்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, போன வாரம் நம்ம பார்த்தது போல நீங்க பூரணமாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க கரை திரை பிழையற்ற மகிமை உள்ள சபையா இருக்கிறீங்க. கிறிஸ்துவோடு கூட ஆவியில ஒன்று இணைத்து அவரோடு ஒன்றாக இருக்கிறீங்க. அவரை போலவே இருக்கிறீங்க. தேவனுடைய நிறைவு, பிதாவும் இயேசுவும் நம்மோட ஆவியில வந்து தங்கி இருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய நிறைவு நமக்குள்ள இருக்கிறது. பரலோகமே நமக்குள்ள இருக்கு என்று நம்ம போன வாரம் பார்த்தோம், அல்லது அதுக்கு போன வாரம் பார்த்தோம். ஓகே, சோ நம்ம ஒரு ஸ்பிரிட் மேன் அப்படின்னு நம்ம மைண்டை நம்ம புதுப்பிக்கல அப்படின்னா, இந்த ஆவியில நம்ம அடைந்திருக்கிற இந்த ரட்சிப்பை இந்த பூமியில நம்ம அனுபவிக்க முடியாமல், நம்முடைய ஆவியில இருக்கிற நிறைவை
போன வாரம் ஒரு நல்ல வசனம் நான் வாசித்து காமித்தேன். பைலிமன் 1ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? சகல நன்மையும் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். சகல நன்மையும் உங்களுக்குள்ள இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிய வரும் பொருட்டு கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற விசுவாச வாழ்வு உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சகல நன்மையும் நமக்குள் இருக்கு. ஓகே, அந்த சகல நன்மையை ஒரே வார்த்தையில நம்ம சொல்லக்கூடும் என்றால், கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையானவராக ஜீவிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, இனி ஜீவிப்பது நான் அல்ல, எனக்குள்ள யார் இருக்கிறார்? கிறிஸ்து ஜீவிக்கிறார். காரணம், என்னுடைய புதுசா சிருஷ்டிக்கப்பட்ட என்னோட புது ஆவியும் நானும் பரிசுத்த ஆவியும் ஓகே வந்து ஒன்று இணைந்ததுனால இப்ப அங்க 2 பேர்ல ஒன்றா இருக்கிறோம். கிரீக்க பாஷையில ஹீஸ் அப்படின்னா நியூமரிக்கலி 1. ஓகே, 2 பேர் இணைந்து ஒன்றா ஆகிட்டோம். இதுக்கு அங்கிட்ட அங்க 2 பேர்ல ஒருவர் தான் இருக்கிறோம். எனவே கிறிஸ்து நம்மளை முற்றிலுமாய் ஆண்டு கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ள அவர் ஜீவிக்கிறார். அப்ப இத நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், இந்த சரீரத்துல இது வெளிப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்பொழுதுமே நம்ம மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் ஆவிக்குரிய மனிதன், ஐ எம் a spirit man. அப்ப நீங்க இந்த ஸ்பிரிட் மேன் அப்படின்னு நீங்க உங்க மைண்ட புதுதாக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தேவனோட அக்சஸ் உங்களுக்கு ரொம்ப கிட்டையா இருக்கும். பரலோகம் என்னமோ உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய சிங்காசனம் உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்போது என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதை இயேசு எப்பொழுதுமே எம்பசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது எப்பொழுதுமே அது அவரோட மனதில கொண்டு வந்து அவரோட மனதை அவர் புதிதாக்கி கொண்டே இருந்தார். அதை பேசிக்கொண்டே இருந்தார். நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்ப அந்த சீசர்கள் இயேசுவையும் பிதாவையும் பிரித்து பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, இயேசுவை பிதாவை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்கும் போது இயேசுவையும் பிதாவும் பிரித்து பார்க்கிறாங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு? இல்ல உங்க கேள்வியே தப்பா இருக்கு. என்னை நீ பார்க்கிறவன் என் பிதாவை பார்க்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆமென். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். எனவே இயேசு சொல்றாரு, என் பிதா பேசுகிற வார்த்தைகளை மாத்திரம்தான் நான் பேசுகிறேன். என் பிதா செய்கிற கிரியைகளை மாத்திரம்தான் நான் செய்கிறேன். இந்த கிரியைகள் எல்லாம் என்னோட கிரியைகள் அல்ல, இதெல்லாம் என் பிதா செய்கிற கிரியைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோட வார்த்தைகள் அல்ல, இதெல்லாம் என் பிதாவுடைய வார்த்தைகள். என் பிதா தான் எனக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் என்பதை எனக்கு காண்பிக்கிறார். அதுவே தான் நான் பேசுகிறேன், அப்படியே நான் பேசுகிறேன். அப்ப பாருங்க, அப்ப இயேசு பிதாவோட ஒன்று இருக்கிறத அவர் எப்பொழுதும் மனதில கொண்டு அதை அறிக்கை செய்கிறார். அப்ப அந்த ஒன்னஸ், பிதாவும் அவரும் ஒன்றாக இருந்த அந்த நிலையை எவ்வளவு சிறப்பாக இயேசு அவரோட சரித வாழ்க்கையில காமிக்கிறார் பாருங்க. ஜனங்களை நேசிக்கிற வழியில, ஜனங்களை மன்னிக்கிற வழிகளிலே, பிதாவோட சித்தத்தை புரிந்து அறிந்து அதன் பிரகாரம் ஜீவிக்கிறதுல, செயல்படுகிறதுல அவர் எவ்வளவு சிறப்பாக பிதாவை வெளிப்படுத்தினார். சோ இன்றைக்கு the church, சபையோடைய அழைப்பு என்ன தெரியுங்களா? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்க இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா. சோ நம்முடைய அழைப்பு என்ன தெரியுங்களா? ஏன் தெரியுமா ஆவியில புதிதாக்கப்பட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட ஆவியில இணைந்து நாம் இருவரும் இப்ப ஒன்றா இருக்கிறோம். அந்த உள்ள இருக்கிற கிறிஸ்து நம் மூலமாய் வெளியாக வேண்டும். இப்ப சபை நாம் எல்லாரும் படிப்படியாக இன்னைக்கு அதைத்தான் இந்த ஆத்துமால நம்ம டீல் பண்ண போறோம். படிப்படியாக நம்ம வளர்ந்து ஆத்துமால நம்ம புதிதாக்கி கிறிஸ்துவை உலகத்துக்கு காட்டுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய வேர்ட்ஸ், the way we deal with things, with people, our lifestyle, our priorities, இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அப்ப ஒரு நாளில உண்மையாகவே சபை என்னத்தமா சொல்லணும்? நீங்க என்னைய பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்க்கிறீங்கன்னு சொல்லணும். அதை யாரு ஒருவர் சொன்னார்? பவுல் சொன்னாரு, imitate me as I imitate the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா.
அவரு இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுறது போல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு மார்க்கத்தை பின்தொடர்ந்து போகிறது அவர் சொல்லல. Okay, when the apostle Paul said imitate as I imitate means he's talking about the lifestyle, he's talking about the godliness. Okay, அப்ப பவுல் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? இயேசு பேசுகிறது போல அவர் பேசி இருக்கிறார். இயேசு அன்பு காட்டுகிறது போல அன்பு காமித்திருக்கிறார். இயேசுடைய சுபாவம் எப்படி இருக்குமோ அந்த சுபாவத்தை அவரு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இயேசுடைய டிசைர், இயேசுவோட வாஞ்சை என்னவா இருக்கும் அந்த வாஞ்சையை பால் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை இவ்விதமாய் பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை இவ்விதமாகவே பின்பற்றுங்க. அப்ப பால் என்ன சொல்றாரு? நீங்க நான் பேசுற விதத்தை நீங்க பின்பற்றலாம்னு சொல்றாரு. என்னோட சுபாவத்தை நீங்க பின்பற்றலாம் அப்படின்னு பவுல் சொல்றார். என்னோட வழிகளை நீங்க பின்பற்றலாம். You see, he's asking them to imitate the way he speaks. He's asking the church to imitate the way he lives, his characters, his attitudes, the way he served Jesus, the way he loved Jesus, the way he prays, the way he worshiped God. He's asking the church, you can imitate me because I am imitating Christ. இதுதான் சபையோட அழைப்பு. சபை இந்த இடத்துக்கு வரணும். That's our call. இங்க தான் நம்ம மறுரூபமாகி வரணும். Ultimately the church must manifest the Son, Jesus. Jesus came and manifest the Father. இயேசு வந்து பிதாவை வெளிப்படுத்தினார். Hallelujah. So அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? Okay, we must always acknowledge that we are a spirit man. Amen. Reckon yourself. அப்பதான் இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓகேங்களா? சோ ஆவியில நமக்கு நம்ம ரட்சிப்பு அடைந்துட்டோம். போன வாரம் அல்லது அதுக்கு போன வாரம் ஆவியில நடந்த அந்த மகிமையான காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு 5-6 வசனங்களை படித்து நான் உங்களுக்கு காமித்தேன். Okay, and I hope that you have meditated on it. I believe that you have gone through the notes and hear the videos again. Okay, so இந்த மாதிரி உபதேசங்கள், இந்த மாதிரி பாடங்கள்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி கிளாஸ்ல கலந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பிரயோஜனப்படாது. Okay, it will not benefit you. One of the reason why we are making the videos and we download it our group is because we want you to hear this teaching again and again, get it into your soul. Okay, அதனால தான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஃபிலியோல இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீம், okay, they work very hard. அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி சீக்கிரமா அந்த வீடியோ போடுறாங்க. ஏன்னு சொன்னா நீங்க அதை கேட்டு பயன்பட வேண்டும். Okay, so you are getting very good stuff. Okay, very good benefits. So பயன்படுத்தி கொள்ளுங்க. Okay, you have to meditate. அதனால நம்ம பார்த்தோம் ரொம்ப ஆவில. So you must always know you are perfected. எப்பொழுது நீங்க சொல்லணும் I am a perfected man. பாருங்க, நீங்க உங்களை ஆவி மனுஷனாக பார்த்துட்டீங்கன்னா நீங்க இப்ப பேசுற மாதிரி பேச மாட்டீங்க. ஐயோ நான் யூஸ்லெஸ், ஐயோ நான் இன்னும் மாறல, ஐயோ நான் இன்னும் பலவீனன், ஐயோ நான் இன்னும் பாவியா இருக்கிறேன், ஓ எனக்கு முடியாது, இப்படிலாம் பேச மாட்டீங்க. ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னா நீங்க உங்க சோல் பகுதியை பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் போன வாரம் என்ன பார்த்தோம்? உங்களுடைய ஆவியில நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்க ஆவியில ஞானமா இருக்கிறார். கிறிஸ்து உங்க ஆவியில நீதியா இருக்கிறார். கிறிஸ்து உங்க ஆவியில பரிசுத்தமா இருக்கிறார். கிறிஸ்து உங்க ஆவியில மீட்பராக இருக்கிறார். Redeemer, redemption. So you have everything in your spirit. So if you want that to flow in your soul and manifest in your body, you must begin to confess, renew your mind that you are a spirit person. Hallelujah. That's very important. Amen. Now I don't know if I gave you the verse. Paul சொல்றாரு, ஒரு காலத்துல இயேசுவை மாம்சத்துல அறிந்தோம், இனி நாங்கள் அவரை அப்படி அறிகிறது அல்ல. உங்களையும் நாங்கள் இனி மாம்சத்துல அறிகிறது அல்ல. Okay, I will read that scripture for you. It's a good scripture to start with. Okay, 2 Corinthians chapter 5. Verse 16. Okay, 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16வது வசனம். Okay,
write down these scriptures, or if you have a Bible, a marker, mark it down in your Bible. This is very, very important. Okay. ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஆகையால் இது முதல் கொண்டு, இது முதல்னா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, everyone who are born again. ஓகே, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மரப்பரப்புக்குள்ள வந்தோமோ அந்த நிமிஷத்துல இருந்து நாங்கள் இது முதல் கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். Hallelujah. It is a very powerful scripture. Therefore, from now on, we regard no one according to the flesh. What is Paul saying here? When I see a person in Christ, I no longer see him as a flesh man, I see him as a spirit man, born again, child of God, redeemed, perfected, glorious, without spot, without blemish, without wrinkle, saved, having made one with God. அப்படிதான் Paul பார்க்கிறாரு. You see? So that's very important. அப்புறம் சொல்றாரு, even though we have known Christ according to the flesh, yet now we know him thus no longer. சொல்றாரு, ஒரு காலத்துல கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின் பிரகாரம் அறிந்திருந்தோம். அப்படின்னா என்னது? கிறிஸ்து தாவீதுடைய வம்சத்துல வந்தவர், யோசப்பு மரியாள் வயித்துல பிறந்தாரு, தாவீதின் குமாரன், அந்த வம்ச வரலாறுல வந்தாரு. ஓகே, ஜோசப் தாவீதுடைய லைன்ல உள்ளவரு. சோ கிறிஸ்து மரியாளுக்கு பிறக்கும் பொழுது ஜோசப் adopted him as his own son. ஓகே, எனவே இந்த ஃபிளாஷ் லீனேஜ்ல மாம்சத்துல இருக்கிற ஜீனியாலஜி, ஓகே, மாம்சத்துல இருக்கிற வம்ச வரலாறு பார்க்கும் போது யோசப்பு தாவீது லைன்ல வராரு, மாம்சமா பிறந்தாரு. he was a man. ஓகே, அப்ப பவுல் சொல்றாரு, இனி நாங்க அவரை அப்படி அறிய மாட்டோம், இப்ப நாங்க அவரை தேவனாக பார்க்கிறோம். he is almighty God. அல்லேலூயா. இப்ப எங்களுக்கு வெளிச்சம் கிடைத்திருக்கு. We don't see him in the flesh anymore. We don't see him as the son of David anymore. We don't see him born of a woman anymore. He is almighty God. He is Christ the Lord, the ruler, the master. Hallelujah. The owner of the universe. So அப்படி பார்க்கறாங்க. Amen. They see God, they see Christ exalted, seated on the right hand of God. தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். நாங்க இனி அவரை மாம்சத்துல தாவீதின் குமாரனாய் பார்ப்பது இல்லை. We don't see him as a flesh in anymore. அதே போல ரட்சிக்கப்பட்ட நீங்க இனி உங்களை ஸ்பிரிட்ல பார்க்கணும். Your father is in heaven. Amen. You are perfected. You are born again. You are the citizen of heaven. You are in the kingdom of God. You are sons and daughters of Almighty God. Angels are serving you. உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்தானத்துல நீங்க உங்களை பார்க்க பழகணும். பிரியமானவர்களே, இதை நம்ம செய்யல அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். You will keep on falling. The only way you can progress, you must begin to see who you really are within and in Christ. Amen. So this is a scripture. So anyway, in the spirit, you are saved, secure, made one with Christ. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். Okay. But in the soul, ஆத்துமால ரட்சிப்பு நடந்து கொண்டு இருக்கு. ஓகே, present tense. ஓகே, ஆத்துமாவை குறித்து நம்ம படிக்கும் போதெல்லாம் salvation in the present tense. ஆவியில குறித்து படிக்கும் போதெல்லாம் salvation in the past tense. சரீரத்தை குறித்து படிக்கும் போதெல்லாம் salvation in the future tense. நான் சொல்றது மறுபடியும் கேளுங்க. அதனால்தான் போன வாரம் ஒரு வசனத்தை வாசித்தோம். Let me just remind you the scripture once again. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பு கொடுக்கிறேன். We read in 2 Timothy 2:15. You don't have to open there. You just jot it down. 2 Timothy 2:15 என்ன வாசித்தோம்? Paul என்ன சொல்றாரு? Study to show thyself approved unto God, a workman
rightly dividing the word of truth. ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த பைபிளை சரியாய் பகிர்ந்து அறிந்து கொள்வது அவசியம். Amen. It's very, very important. Otherwise, you will be confused. இங்க ஒன்ன படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க, இங்க இன்னொன்னு படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க, அப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. That's why Paul is writing to Timothy, make sure you study the word. வசனத்தை படி தீமோத்தி, வசனத்தை தியானி. ஆமென். கடவுளுக்கு உன்னை ஒப்பு கொடு. Let God approve you. A workman. நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கணும்? தேவ வசனத்தை, சத்தியத்தை நிதானமாய் சரியாய் பகிர்ந்து கொடுக்கிறவனா இருக்கணும். அப்ப எஸ்பெஷலி புதிய உடன்படிக்கை சத்தியங்கள், நிருபங்கள், எபிசல்ஸ், ஓகே, நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். நீங்க ஸ்பிரிட் குறித்து பார்க்கும் போது சல்வேஷன் பாஸ்ட் டைம்ல படிப்பீங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, அதுக்கு போன வாரம் பூர்ணமாக்கப்பட்டோம், கரைத்தரை பிழையற்ற மகிமையுள்ள சபையா இருக்கிறோம், அவரோட ஒன்றாகி இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம். All past tense. It's not future, present tense or future tense. It's all past tense. Okay? But நீங்க ஆத்மாவை குறித்து படிக்கும் பொழுது you will always read it in the present tense. Present tense. Hallelujah. நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். Let me try to give you 2 examples. Let's go to Hebrews 10:14. Okay, Hebrews, எபிரேயர் 10:14 வாசிக்க போகிறோம். இதை நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. ஏனெனில் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணம் படுத்தி இருக்கிறார். Hallelujah. By that we for by one offering he, Jesus, has perfected, past tense, forever those who are being sanctified. So everyone who are born again, the scripture says Jesus has perfected them. பூரணம் படித்திருக்கிறார். அதனால தான் நான் அதை சொன்னேன், உங்க ஸ்பிரிட்ல இனி சல்வேஷன் தேவையில்லை. உங்க ஸ்பிரிட்ல நீங்க இனி மாறுவதற்கு ஒண்ணும் இல்லை, அடைவதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரே தடவை நீங்க மறுபடியும் பிறக்கும் போது நீங்க பூரணமாக்கப்பட்டுட்டீங்க. You are a new creation, brand new person. Hallelujah. So this is past tense. Salvation has been accomplished. இப்ப இன்னொரு வசனம் கொடுக்கிறேன். Look at James 21:22. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 21 22. ஓகே, இப்ப 21 வாசிக்கிறோம். ஆகையால் கவனமா கேளுங்க, நீங்க எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். போதும். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? திஸ் இஸ் a present tense. இப்ப ஆத்துமா ரட்சிப்பு அடைந்து கொண்டு இருக்கு. எப்படி? தேவ வசனத்தை சாந்தத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம் மனதை புதுதாக்கி நம்முடைய வாழ்க்கையை புதுதாக்க வேண்டும். நான் சொன்ன உங்ககிட்ட, transformation means is to be more and more like Jesus Christ. Amen. You don't transform to anything else. You transform like Jesus. Okay, yeah. Metamorphosis. Okay, the lava will transform and become a beautiful butterfly. You won't become anything else. Okay, so கவனமா கேளுங்க. அப்ப this is present tense. இப்ப ஆத்துமால ரட்சிப்பு நடந்து கொண்டு இருக்கு. முத பார்த்தோம் perfected. இங்க பாக்குறோம்
எல்லா விதமான அழுக்கு, எல்லா விதமான துர்க்கணும் இதெல்லாம் எடுங்க. எப்படி எடுங்க? தேவ வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொண்டு எடுங்க. அப்படி செய்யும் போது என்ன செய்யும்? உங்க ஆத்துமாவை தேவ வசனம் ரட்சிக்கும். திஸ் இஸ் பிரசன்ட் டைம் salvation. அப்ப ஆத்துமால இப்ப ரட்சிப்பு நடந்து கொண்டு இருக்கு. Okay, now I'll read you a future tense salvation for the body. சரீரம் நாம அதை சொன்னோம், இந்த டென்ட், இதை கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், கூடாரத்துல யாருமே நிரந்தரமா இருக்கிறது இல்லை. ஒரு கூடாரம் போட்டோம்னா 3 நாள் 2 நாள்ல கழட்டிடணும். அதே போல இந்த கூடாரத்துல எல்லாரும் நிரந்தரமா இருக்க முடியாது. இது சாவுக்கு ஏதுவான சரீரமாய் மாறிவிட்டது. காரணம், பாவத்தினாலே. ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, கர்த்தர் வரும்பொழுது நமக்கு மகிமையின் சரீரத்தை கொடுப்பார், அழிவில்லாத சரீரத்தை கொடுப்பார். இப்ப இயேசு அழிவில்லாத சரீரம் உடையவராய் இருக்கிறார். அவர் மரிக்கும் போது நம்மளுடைய சரீரத்துல இருந்தார். நம்ம போல இருந்த சரீரத்துல தான் அவரை அடிச்சாங்க, காயப்படுத்தினாங்க, நொறுக்குனாங்க, எல்லாமே செய்தாங்க, ரத்தம் சிந்தினார். ஓகே, மரித்தார். ஆனா அவர் உயிர் தள்ளும் பொழுது அதே சரீரத்துல உயிர் தள்ளவில்லை, மகிமையின் சரீரத்துல உயிர் தள்ளினார். He was raised in the glorious body. சோ இப்ப இயேசு பாருங்க, உயிர் தெழுந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2022 years ஆச்சு. 2022 years and his body will not die. இந்த மகிமையின் சரீரத்துல நமக்கு வியாதி இல்லை, நமக்கு கலப்பு இல்லை, நமக்கு பசி இல்லை, நமக்கு தாகம் இல்லை. நம்ம இந்த புது மகிமையான சரீரத்துல நம்ம வயசாகி கிழவனா போக மாட்டோம். ஹல்லேலூயா, praise God. கிரீம் எல்லாம் போட வேண்டாம், ஃபேஷியல் கிரீம் எல்லாம் வேண்டாம். ஆமென். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமென். சோ ஆண்டவர் நமக்கு இந்த காஸ்மெட்டிக் செலவெல்லாம் எடுத்துருவார். ஆமென். வயிற்றுல பூசுறதுக்கு, கண்ணுல பூசுறதுக்கு, ஓகே, டாய் அடிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துருவார். இதெல்லாம் தேவையில்லை. அதோட மகிமையின் சரீரம். ஆமென். வயிறு பெருசா ஆகாது. ஓகே, அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஆமென். எல்லாமே சரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சோ அதனால we are waiting for that glorious body. God has promised to give it to us. So this is future salvation of the body. So spiritல ரட்சிப்பு நடந்துருச்சு, ஆத்துமால ரட்சிப்பு நடந்து கொண்டு இருக்கு, சரீரத்துல ஒரு நாள் ரட்சிப்பு நடக்க போகுது. Hallelujah. I'll give you that verse also. Turn to me to Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். Romans chapter 8, we are reading verse number 23. This is to show the future salvation of our body. Okay, let's hear the reading. வாசிக்க கேட்போம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பு ஆகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்ப சரீர மீட்புக்காக காத்திருக்கிறோம். இது எப்ப நடக்கும்? இயேசு கிறிஸ்து அப்பா வரும்பொழுது சரீர மீட்பு, salvation or redemption in our body. So இப்ப உள்ள தவிச்சு கொண்டிருக்கிறோம். We suffer in this body. ஓகே, சனத்துல சீக்கு வருது, டயட் வருது, சோர்ந்து போகிறோம், தலை வலிக்குது, and then வயசான மாதிரி போகுது. Okay, முடிக்கும், whatever we suffer. Okay, but we are also waiting for the redemption of our body. You can read this in more detail in 1 Corinthians chapter 15. Okay, 1 Corinthians 15 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா பால் இந்த மகிமையின் சரீரத்தை பத்தி நல்லா பேசுவார். So we cannot go there today because we are going to talk about the soul, the salvation of the soul. Okay, இப்ப பாத்துட்டீங்களா? So salvation perfected in your spirit, salvation in process in your soul, salvation to come in the future in your body. Amen. So இத scripturally நம்ம I can also give you another verse. Let me get it for you. இன்னொரு வசனம் கொடுத்து இன்னும் அதை தெளிவா காட்டுறேன் உங்களுக்கு. Now before I go here, okay, நீங்க இன்னைக்குள்ள நோட்ஸ் பார்த்திருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்குள்ள நோட்ஸ் பார்த்திருப்பீங்கன்னா, it will be talking about the spirit soul body, comparing it with the tabernacle of Moses. Okay, இன்னைக்குள்ள நோட்ஸ்ல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மோசே கட்டின
கூடாரத்துக்கு ஒப்பாக அந்த நோட்ஸ்ல பேசப்படும். So I am purposefully skipping that lesson because I cannot teach that via Facebook. I'm hoping that one of these days, before we end our third semester, I want to gather all of you physically and I hope to teach you physically. Okay, நம்ம நேரடியாக சந்தித்து இந்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Because it's an in-depth study. அது கொஞ்சம் ஆழமான பாடம். I need to draw things for you on the whiteboard so that you will understand. Amen. Okay, so அதனால தான் நான் இன்னைக்கு அங்க போகல. Okay, 20வது லெசனுக்கு அங்க இருக்கிற நோட்ஸ்க்கு நான் போல, but I'm speaking from the other notes that I've prepared. Okay, but we are in the subject. நம்ம பாடத்தில் தான் இருக்கிறோம். Spirit, soul, body தான் படிக்கிறோம். Okay, but அந்த கம்பேரிசனை நம்ம செய்யல. அந்த தாவீது கூடாரம் அல்லது தேவ ஆலயத்தை கம்பேர் பண்ணி எப்படி கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். ஓகே, அதை நம்ம நேரடியாய் ஒரு நாள் நம்ம எல்லாரும் கூடும் பொழுது நான் அதை டீச் பண்றேன். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். Okay, but for now I will show you the what you call the salvation in spirit, soul and body. பாருங்க. ஓகே, நீங்க முதலாவது என்ன செய்யுங்க, எனக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:29 நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முத பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ. இந்த முன் அறிந்தார்னா என்னன்னா, உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக. ஓகே, God foreknew us, God chose us before the foundation of the world. முன் அறிந்தார்னா உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துக்குள் பிதா உங்களையும் என்னையும் முன் குறித்தார், அறிந்திருந்தார், நேசித்தார். Praise the Lord. Okay, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்புறம் அடுத்து வாசிங்க. பாருங்க, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நீதிமான், ஜஸ்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபைட். ஓகே, நீதிமான்களாய் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் உங்களுக்கு கொடுக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த 3 வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கணும். இங்க நான் உங்களுக்கு இன்னொரு வார்த்தை கொடுக்க போகிறேன். 1 Thessalonians chapter 4 verse 3. 1 Thessalonians 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பாருங்க, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப இந்த 3 வார்த்தை நீங்க பார்த்துக்கணும். நீதிமான் ஆக்கப்படுதல், பரிசுத்தம் ஆக்கப்படுதல், மகிமையாக்கப்படுதல். ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். ஓகே, மறுபடியும் சொல்றேன். நீதிமான் ஆக்கப்படுதல், நீங்க நீதிமான் ஆகிட்டீங்க. எங்க? உங்க ஸ்பிரிட்ல. பரிசுத்தம் ஆக்கப்படுதல், நீங்க பரிசுத்தம் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. எங்க? உங்க ஆத்துமால. மகிமைப்படுத்தல், ஆமென். ஒரு நாள்ல மகிமையின் சரீரத்தை பெற போறீங்க. அப்ப எங்க மகிமை பெற போறீங்க? உங்களுடைய சரீரத்தில். ஓகே, justification has been done. God has justified you in your spirit. Sanctification, it is in the present process, your soul. Glorification will happen one day when your body will be redeemed from this, decaying body. Okay, so இந்த 3 வேர்டை நீங்க பார்த்துக்கணும். Justification, sanctification, glorification. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல். So you are already righteous in your spirit. You are being sanctified in your soul now. One day you will receive glorified body. Amen. So I hope you understand that. Now I'm going to go into the practical working out of the salvation of your soul. சீக்கிரமாக, time is very limited. Okay,
நம்முடைய ஆத்துமாவை எப்படி ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகிறது அல்லது எப்படி பரிசுத்தமாக்கி கொள்வதை குறித்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்ல போகிறேன். ஓகே, and if we have time, then I'll talk on the body part of it. Otherwise, when we meet together, I will teach those things. Okay, now we want to read again. இன்னும் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஓகே, 2 வசனத்தை மறுபடியும் படிக்க போகிறோம். படிச்ச வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21, 22. கவனமா கேளுங்க. ஆகையால் நீங்கள் பாருங்க, ஆகையால் நீங்க எல்லா வித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும், எல்லா அழுக்கும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, இனிமேல் தான் நம்ம இதை செய்யணுமா? அப்படின்னா நமக்குள்ள அழுக்கு இருக்கு, துர்க்குணம் இருக்கு. Okay, therefore lay aside all filthiness and overflow of wickedness. So this is what we must do. This is where our soul must be sanctified. This is where I told you the previous week, we must work and cooperate with God. எல்லா அழுக்கையும் துர்குணத்தையும் என்னது ஒழிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்ட்ராங் வேர்ட். ஒளிந்து போகும் அப்படின்றோம்ல, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது அப்படின்னு சொல்றது போல இதை நம்ம ஒழிக்கணும். இங்க பாருங்க, this is very very important. You know why many Christians are not shining? Because they don't work with their soul. Coming and attending church is not good enough. சபைக்கு வருகிறது பத்தாது, பைபிளை படிக்கிறது பத்தாது, ஜெபம் பண்றது பத்தாது. ஆமென். ஆத்துமால இருக்கிற அழுக்கையும் துர்குணத்தையும் ஒழிக்கிற கிரியைகளில தீவிரமா இறங்கணும். One of the reasons why you are being taught the word of God is to lay aside all filthiness and overflow of wickedness in our characters. That's why you are coming to church, you are coming to Bible study. That's why you are praying, so that together with God, cooperating with God, the Holy Spirit, you can lay aside, destroy all these things in our soul. அப்ப இங்க ரெண்டு காரியம். Firstly, you must acknowledge, okay, that there is filthiness and wickedness in our soul. நம்முடைய ஆத்துமால அழுக்கு, ஆமென், துர்க்குணம் இருக்கு என்பதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். Okay, because God has not dealt with our soul yet. Soul na என்னங்க? Mind. Soul na என்னங்க? Will, emotion, சிந்தை, சித்தம், உணர்ச்சி. இதில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, இங்க சல்வேஷன் நடந்து கொண்டு இருக்கணும். ஓகேங்களா? சோ இதை முதல்ல நம்ம acknowledge பண்ணணும். பாருங்க, சில நேரத்துல you have so filthy thoughts, அழுக்கான எண்ணங்கள், அழுக்கான கற்பனைகள், விருப்பங்கள், இதெல்லாம் உண்டாகுது. All kinds of thoughts. Sometimes our thoughts can just float around. சிந்தை அப்படியே எங்கெங்கயோ போகுது, நம்ம விரும்பாததெல்லாம் சிந்திக்குது, நம்ம விரும்பாத இடத்துக்கெல்லாம் போகுது. So there is problem in our soul. நம்ம ஆத்துமால பிரச்சனை இருக்கு. You cannot just let it be like that. You see? என்னை விசுவாசிக்கிறவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை போல ஆவியானவர் உள்ள இருக்கிற அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த க்ளோரி, அந்த விஸ்டம், அந்த மைட், அந்த பவர், அந்த அனாயிண்டிங், அந்த கிரைஸ்ட் லைக்னஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவார். பாருங்க, இங்க பிளாக் ஆகிடுச்சுன்னா எதுவுமே மேனிஃபெஸ்ட் ஆகாது. இங்க எல்லாம் தடைப்பட்டுருச்சுன்னா ஒண்ணுமே வெளியே வராது. அப்ப பாக்குறதுக்கு, உங்களை என்னையும் பாக்குறது நம்ம எப்படி பார்ப்போம்? ஐயோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நானும் அப்படியே தான் இருக்கிறேன், என் சிந்தை இன்னும் மாறல, இன்னும் என் சிந்தை அழுக்கு சிந்தை இருக்கு, அழுக்கு ஆசைகள் இருக்கு, துர்க்குணம் இருக்கு. ஆமென். என்ன குணம்? துர்க்குணம். ஆமென். சோ இத முதல் நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? நல்லா கவனமா கேளுங்க. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் உள்ள இங்க இருக்கு. இத சர்ச் மத்தியில காட்ட மாட்டோம், அப்பா அம்மா மத்தியில காட்ட மாட்டோம். எங்க காட்டுவோம்? கிறிஸ்தவங்க இல்லாத இடத்துல, பாஸ்டர் இல்லாத இடத்துல இதெல்லாம் போய் வாழ்ந்துகிட்டு இருப்போம். இந்த அழுக்கு உள்ளுக்கு இருக்குல்ல, துர்க்குணம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா ஸ்கூல்ல மற்ற இடத்தெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்போம். கட்ட வார்த்தை பேசுறது, அவங்கள மாதிரி ரவுடி மாதிரி நடக்கிறது,
ஒரு மாதிரியான கேரக்டர் எல்லாம் காட்டுறது, சினிமா ஸ்டைல்ல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா இந்த உள்ள இருக்கிற அழுக்கையும் துர்குணத்தையும் நம்ம காட்ட மாட்டோம். நமக்கு தெரியும் இங்க எப்படி நடந்துக்கணும், மீட்டிங்ல எப்படி நடந்துக்கணும், வீட்டுல எப்படி நடந்துக்கணும். You see, when we do that, we are deceiving. பாருங்க, படிங்களே, பாருங்க என்ன சொல்றாரு. Let's continue reading. உங்க உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை, மைண்ட், வில், இமோஷன், இது மூன்றையும் உங்க ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற. அல்லேலூயா. ரிமெம்பர் ஹீப்ரூஸ் 4:12 இல்ல, எபிரேயர் 4:12. ஆண்டவருடைய வார்த்தை இருமா பட்டயத்திலும் கூர்மையானது. அது உங்க ஆவி, ஆத்துமா, உங்க சரீரத்தை பிரித்து எடுத்து உங்களுக்கு காட்டும். You cannot hide anything from the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நீங்களும் நானுங்க எதுவுமே மறைக்கவே முடியாது. ஆமென். சோ உங்க ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனம். ஹல்லேலூயா. The word of God. வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? பல்ல கடிச்சுக்கிட்டு இல்ல, முறுமுறுத்துக்கிட்டு இல்ல, கடுப்பா இல்ல, பாஸ்டர் என்னையத்தான் ஏசுறாரு, என்னையத்தான் குத்துறாரு, அப்படி இல்ல, சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. இங்க யார் கை தூக்கி சொல்ல முடியும் எனக்குள்ள அழுக்கு இல்லைன்னு? யார் கை தூக்கி சொல்ல முடியும் எனக்குள்ள துர்க்குணம் இல்லைன்னு? யாரு கை தூக்கி சொல்ல முடியும் எனக்குள்ள அசுத்தம் இல்லைன்னு? எல்லாருக்குமே இருக்கு, நம்ம காட்ட மாட்டோம். அதனால வசனம் வரும் பொழுது எவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்தாலும், வசனம் எவ்வளவு செம்மட்டிய போல, பட்டயம் போல கடினமா வந்தாலும் சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். That's the first principle to receive the word of God. If you don't receive the word with meekness, it will not work in your soul. Many people, they don't like to hear correcting words, rebuking words. They get offended. The moment you get offended, the moment you don't like this kind of teaching, preaching, you are stopping the process of salvation in your soul. That you will be fruitless. கனிதரமா. எப்படி ஏற்றுக்கொள்ளுங்க? சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்த வசனத்தை பாருங்களேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சோ இந்த உள்ள இருக்கிற அழுக்கு, துர்க்குணம், இத எல்லா இடத்துலயும் மூடி மறைச்சிட்டு, சேர்ச்சில நல்ல பிள்ளையா இருந்துட்டு, கிறிஸ்துவங்க மத்தியில நல்ல பிள்ளையா இருந்துட்டு, மற்ற இடத்துல அவிவிசுவாசி மத்தியில நீங்க இந்த அழுக்கையும் இந்த துர்குணத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா, நீங்க உண்மையில என்ன பண்றீங்க? நீங்க நினைக்கிறீங்க சேர்ச்சில பாஸ்டருக்கு முன்பதாக நீங்க நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க, கிறிஸ்தவங்க மத்தியில நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க, அப்பா அம்மா முன்னுக்கு நீங்க நல்ல பிள்ளையா இருக்கீங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? நீங்க யாரையுமே ஏமாத்தல, உங்களே தான் நீங்க ஏமாத்திக்கிறீங்க. நீங்க யாரையுமே வஞ்சிக்கல, நீங்க உங்களே தான் வஞ்சித்து இருக்கிறீங்க. If you hide these things and don't work with these things, okay, you are only deceiving not others, yourself. Because end of the day, your church and your pastors or your parents will not lose. You will lose. அதனால we don't play smart. நீங்க நினைக்க கூடாது நீங்க ரொம்ப ஸ்மார்ட். Okay, so these are very important. So accepting the word with meekness and applying it in your life will help you to cleanse all this filthiness and wickedness in our soul. நம்ம சிந்தையில இருக்கிற இந்த கரைத்திரை, தீட்டு, இந்த அழுக்கு, இந்த துர்குணத்தெல்லாம் வசனம் என்ன செய்யும்? கழுவும். தண்ணீர் மூழ்கினால் கழுவும். The word will wash. The word will wash. Accept the word with meekness. Don't reject it. Don't complain. Don't say it for him, it's for her. Take it as for yourself. That's why you are coming to hear the preaching, teaching of God's word. Accept it with meekness and then apply it. Hallelujah. So two things. Firstly, we got issue in our soul. நம்முடைய ஆத்துமால நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மைண்ட், வில், அதனால தான் பாருங்க நம்ம எப்படி வாழ்றோங்க? மைண்ட், வில், இமோஷனை வச்சு தான் வாழ்றோம். சோ அதனால தான் பாருங்க நம்மளுடைய அவுட்புட் ராங்காவே இருக்குது. Our soul is not corresponding with our spirit.
நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆவியோட இணைய மாட்டேங்குது. ரோமர் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஆவிக்கும் மாம்சத்துக்கும் எப்பொழுதும் என்ன இருக்கு? தர்க்கம் இருக்கு. There is a war between the spirit and the flesh. There's a war. The flesh don't seems to be cooperating with the spirit. They are both against one another. ஒண்ணுக்கு ஒண்ணு மாறாகவே இருக்குது. You see? So it's our duty. நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். Don't allow this thing to manifest. இந்த அழுக்க வெளியே விட்டுறக்கூடாது, இந்த துர்க்குணத்தை வெளியே விட்டுறக்கூடாது. You see, இந்த அழுக்கு, இந்த துர்க்குணம் எல்லாம் சிச்சுவேஷன் பிரகாரம் அது வெளியே வரும். நம்ம சொன்னது போல சர்ச்சில் வெளியே வரவே வராது. unless you are really press hard. உங்களை பயங்கரமா அழுத்தினா தான் சர்ச்சில் வேற வழி இல்லாம வெளியே வந்துடும். கத்திருவீங்க, ஏசிடுவீங்க, மூஞ்ச காமிச்சிருவீங்க, கடுப்பா பேசிடுவீங்க, அண்ட் பேசாத அடிச்சிருவேன் அப்படின்னு ஏதாவது வெளியே வந்துடும். பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ல வராது. யாரும் இல்லாத இடத்துல ஈஸியா வரும். ஓகே, சோ இந்த மாதிரி சோதனைகள் மத்தியில தான் இது வெளியே வரும் பாருங்களேன். when you are tempted to anger, tempted to lust, tempted to lie, tempted to live like the world. ஓகே, இந்த டெம்டேஷன் வரும்போது ஓகே நீங்க என்ன செய்யணும்? வசனத்தை எடுத்து இந்த அழுக்குக்கும் இந்த துர்குணத்துக்கும் மேனிஃபெஸ்டேஷன் கொடுக்காம, இந்த அழுக்கையும் இந்த துர்குணத்தையும் நீங்க இந்த சரீரத்துல பேசாம வாழாம நீங்க என்ன செய்யணும்? வசனம் சொல்லுகிற பிரகாரம் நீங்க பேச ஆரம்பிக்கணும். வசனம் சொல்லுகிற பிரகாரம் உங்க சுபாவத்தை நீங்க அமைக்க ஆரம்பிக்கணும். அதான் applying the word. Whenever you are facing some problems, some issues, some temptations, that's the time, that's an opportunity for you to apply the word of God and get rid of all this filthiness and wickedness in our soul. Okay? Another verse, 1 Peter chapter 2, verse 1 and 2. 1 Peter chapter 2, verse 1 and 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்படி இருக்க it's the same. நீங்க பாருங்க, the authors are different. அங்க எழுதுறது ஜேம்ஸ், இங்க வந்து பேதுரு எழுதுகிறார். But both of them are speaking the same issue. இரண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் பேசுறாங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும், see the same word, முதல் வாசித்த துர்குணம். So it's in our soul, நம்ம மைண்ட், இமோஷன், வில் இருக்கு, நம்மளோட பர்சனாலிட்டியில இருக்கு. சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்து விட்டு. Again the same word, ஒழித்து போடுங்க, ஒளிந்து போ, ஒழித்து விட்டு. You know why this word is so strong? Because there is a warfare there. அங்க நீங்க இந்த காரியத்தோட பலவந்தம் பண்ணணும். I'll take you to the scripture in a moment. You see, that's why strong words are used. It says laying aside. Another translation, get rid. You see, sometimes you have to forcefully get rid of something. Remove something is different. Put aside something is different. But to get rid of something, it takes force. Amen. உன்னை அப்படி நவுத்தி வைங்கப்பா, உன்னை இப்படி விலக்கி வைங்கப்பான்னு அது வித்தியாசமானது. அது கொஞ்சம் நவுத்தி வைங்க, இதை கொஞ்சம் இப்படி விலக்கி வை, அது வேற. ஒழித்து கட்டுங்க என்று சொல்றது அது வேற. அதுல நீங்க ஃபார்ஸ் பண்ணணும். இந்த ஃபார்ஸை தான் இன்னைக்கு நீங்கள நானும் செய்ய மாட்டேங்கிறோம். இந்த ஃபார்ஸை தான் கிறிஸ்டியன்ஸ் are not doing, and therefore we remain the same. 10 years has passed, 15 years have passed. What has changed about us? The old filthiness, இங்க படிச்சது போல, okay, துர்க்குணம், character is still the same. We still lie. There's hypocrisy, there's envy, there's evil speaking, there's gossip, there's everything. Why? We want to forcefully get rid of these things.
Hallelujah. So he puts this in a very nice way. நீங்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்று ருசி பார்த்தது உண்மை என்றார். Do you proclaim, do you confess that God is good? That God is wonderful? அப்படி சொல்றீங்களா? ஓ ஏசப்பா நல்லவர், ஓ அவர் ரொம்ப இனிமையானவர், அவர் ரொம்ப அன்பானவர், அவர் துதிக்கு பாத்திரர், அப்படிலாம் நீங்க அவரை உண்மையிலே ருசி பார்த்திருந்தீங்கன்னா நீங்க என்ன தம்மா செய்யணும்? சகல விதமான துர்க்குணத்தை ஒழித்து கட்ட ஆரம்பிக்கணும். You don't praise God and say God is good and God is wonderful and then keep all this filthiness in you. That will make you to be a hypocrite. அது நம்ம என்னங்க ஆக்கிறோம்? மாயக்காரனாக மாத்திரோம். You see, you cannot say that you taste God, God is so good, Jesus is so good, I love him so much, and then you still have all these filthy characters. Get rid of them. எப்படி செய்யணுமா? Let's continue reading. எப்படி செய்யணும்? நீங்கள் வளரும்படி. நல்லா கவனமா கேளுங்க. எப்பொழுது இந்த வேர்ட்டை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வளரணும், நீங்க வளரணும் அப்படின்னா எங்கெங்க வளரணும்? ஆவில இல்ல, உங்க ஆத்துமால. Okay, that's why this teaching is very important. You don't have to grow in your spirit anymore. In your spirit, salvation is accomplished. Now we are talking in the soul. In the soul, God wants you to grow. ஆத்துமால நீங்க வளரணும். மெச்சூர்ட்னஸ் அங்கதான் வருது, ஆத்துமால தான் வளர்ச்சி வருது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைந்து முதிர்ந்தவர்களாய் நம்ம வர வேண்டும். We must become matured sons of God. So it happens in your soul. The growth that scripture speaks about is in your soul. உங்க ஆத்துமால வளர வேண்டும். தொடர்ந்து அந்த லைன்ல திருப்பி வாங்க முரளி. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல எகைன் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். See again, this ஆவிலே நம்ம பறந்து இருக்கிறோம். நீங்க வளரத்தக்கதாக அப்படின்னா என்ன? பிரசன்ட் டென்ஸ். இப்பதான் வளர போறோம், வளர்ந்துட்டோம் இல்ல, ஆனா ஆவியில பூரணம் அடைஞ்சிட்டோம், ஆத்துமால என்ன வளரல. அதனால்தான் நீங்க வளரத்தக்கதாக, ஆமென், புதுதாய் பிறந்த குழந்தைய போல. அழகா சொல்றாரு, கவனமா கேளுங்க. ஒரு குழந்தை புதுசா பிறந்துருச்சுன்னா என்னத்தங்க தேடும்? A newborn baby will cry out for what? Milk. If a newborn baby is crying, is only crying for one need, and that is for milk. Amen. It's for milk. Because the baby needs the milk to grow. Babyக்கு மில்க் தேவை grow பண்றதுக்கு. அப்ப நீங்களும் புதுதாய் பிறந்த குழந்தைய போல நம்ம என்ன செய்யணுமா? திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலைய வாஞ்சியா இருங்க. ஆமென். அப்ப நம்மள என்ன செய்யணுமா? நீங்க திருவசனத்தை வாஞ்சிக்கணும். புதுசாய் பிறந்த குழந்தை பாலுக்கு வாஞ்சித்து கதறி அழுகிறது போல நீங்க வசனத்தை வாஞ்சிக்கணும். Desire. See, the problem today, we don't have the desire for God's word. Only God's word can cause you to grow in your soul. Because God's word is so powerful, it can divide your soul, it can help your soul, heal your soul, renew your soul, transform your soul. Amen. So desire God's word. பைபிள் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை வாஞ்சிங்க, வாஞ்சிங்க. Read the Bible every day. Don't read because you must read it for today. Amen. Read it with desire. Accept the word with meekness of heart. Apply what you are reading. Come for Bible study. Attend church. Don't miss. Because we have a lot of filthiness inside. You see? So you cannot afford to, neglect the word of God. It's only the word that can save your soul.
Whether you like it or not, this is the truth. Therefore, laying aside all malice, all deceit, hypocrisy, envy, and all evil speaking. It's in us, in our soul, not in your spirit. கவனமா பாத்துக்கங்க. உங்க ஆவில கரை திரை பழையற்ற மகிமையுள்ள சபை நீங்க. You are beautiful, you are perfected, you are like Jesus in your spirit. The problem with all of us, our soul. Okay. நம்முடைய ஆத்மா. So you have to get rid of these things. ஒளித்து கட்டுங்கள். I like that word. Hallelujah. ஒளித்து கட்டுங்கள் அவனை. There is a force there. Now, let's go to another verse. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். Romans chapter 8. Romans chapter 8. We're talking about salvation in our soul. ரோமர் 8வது அதிகாரம். I don't know whether we can actually cover the whole thing, but let's see how far we can go. Okay, I'm taking time to nalla nanu, I just don't want to follow notes. I want you to understand this. See, the Bible school is not about the certificate. It's about your life. It's about your future. It's about glorifying Jesus. It's about our growth. Hallelujah. We are not talking about certificate here. That's only to appreciate you. Okay, we want your life to prosper. Amen. That's why I'm taking time to teach you verse by verse. Okay, now look at Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. We're going to read from verse 5 to 7. 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். I just want you to pause here for a moment. என்ன போட்டிருக்குன்னா, those who are dominated by the sinful nature. Now listen to me very carefully. இந்த பகுதி, இப்ப நான் சொல்ல போற பகுதி ரொம்ப important. Open your ears wider, open your eyes wider and listen to me very, very, very carefully now, because you must know this in order for you to practice it. Okay, now the first part of this verse says those who are dominated by the sinful nature. Okay, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். Turn to Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். You can read, okay, later you can read verse 1, 2 and 3, but we are going to read verse number 3 because of time. நீங்க பிறகு என்ன செய்யுங்க, 1, 2, 3 வசனங்களை நீங்க வீட்டுல படிங்க. நம்ம 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். Now listen very carefully. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், யாருங்க? ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும். அவர்களுக்குள்ளேனா ரட்சிக்கப்படாதவர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் விரும்புகிறதையே செய்து. நல்லா கவனமா கேளுங்க. நம்ம மாம்சமும் நம்ம மனசும், அதுக்குள்ள என்ன இருக்கு? அழுக்கு, துர்க்குணம், அதுதான் இருக்கு. நம்ம மாம்சத்துல நம்மளோட மனசுல என்ன இருக்கு? அழுக்கு இருக்கு, துர்க்குணம் இருக்கு, வஞ்சகதனம் இருக்கு, குறை சொல்லுதல் இருக்கு, கபடம் இருக்கு, எல்லா விதமான மாயை இருக்கு. சோ மாம்சமும் மனசும் விரும்புகிற பிரகாரம் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்கள் போல, ரட்சிக்கப்படாம இருந்தோம்னா அவங்கள போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். Hallelujah. So what is it to say those who are dominated by the sinful nature are the one who still continue to live in this manner? ரட்சிக்கப்பட்டு மறுபடியுமாய் தொடர்ச்சியாக மாம்சத்திலே நடக்கிறவர்கள். அப்படின்னா யாரு? மாம்சமும் மனசும் விரும்புகிற பிரகாரம் வாழ்கிறவர்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. Now you understand what does it mean to say those who are dominated by the sinful nature. Continue reading Romans 8 verse 5.
அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம். வெயிட் ஃபார் a moment. மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னா என்னங்க? நீங்க மாம்சமும் மனசும் விரும்புகிற பிரகாரம் டெய்லி வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தை எடுத்து உங்க ஆத்துமாவில இருக்கிற அழுக்கையும் துர்குணத்தையும் நீங்க ஒழித்து கட்டாமல், கொஞ்சம் கொஞ்சமா ஒழித்து கட்டாமல், அந்த வேலையை செய்யாமல், சர்ச்சுக்கு வந்தும் பைபிள் படிச்சும் ப்ரே பண்ணியும், ஆனா அன்றாட வாழ்க்கையில உங்க மாம்சமும் சிந்தியும் விரும்புகிறதே நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரணம் உண்டாகிரும். என்ன மரணம் தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற க்ளோரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற growth, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஜாய், சல்வேஷன் எல்லாமே உங்க வாழ்க்கையில மரித்து போயிடும். No wonder we read, don't deceive yourself. Mamsa Sindayo, Maranam. You won't see all these things in your life. Unga வாழ்க்கையில இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. Are you joyful now? Are you fruitful now? Are you full of peace now? Do you enjoy the glory of God, the presence of God? Can you hear God's voice? Are you a great blessing in your church, in your home? Do you have a good testimony? Is your parents so thankful about your life? So grateful to see how you are growing, you are changing? If no, you are still walking according to your carnal mind. மாம்ச சிந்தையோ மரணம். மாம்ச சிந்தனை என்ன? மாம்சமும் சிந்தையும் விரும்புகிறதே, பேசுறது, வாழ்றது. வசனத்தின் பிரகாரம் வாழ்றது இல்ல. சோ ஆத்துமான ரட்சிப்பு நடக்கல அப்படின்னா, ஆத்மாவை அப்படியே இந்த அழுக்காக, துர்க்குணமாக, கபடம் பிடிச்சதாக, மாயை உள்ளதாக இப்படியா விட்டுட்டோம்னா நீங்க பெற வேண்டியதெல்லாம் மரித்து போயிடும். அதனாலதான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல செத்த சபைன்னு ஒன்று இருக்கு, டெட் சர்ச், மரித்த சபை அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னாச்சு அந்த சபைக்கு? they never brought salvation to their soul. They were careless. It's a church, yes, but it was dead. But it had a reputation as though they were alive. அந்த சபை வந்து உயிரோடு இருக்கிறது போல ஒரு பேர் இருந்துச்சா. ஏன்னா they had a service. They were singing song, they were dancing, worshiping, okay, hitting the tambourines, blowing the shofar, speaking in tongues. So when you look at them, they are as though a very lively church. But the fact is that they are dead. Why they died? They failed to get rid of the filth and the wickedness and the hypocrisy and the malice and the lies and the evil speaking from their soul. You see? So Mamsa Sindha Marlam, continue reading. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா. இப்ப இதுதான் நம்ம அடுத்து பவர்ஸ் டைம் நோ இதைத்தான் சீக்கிரமா பார்க்க போறோம். ஆவியின் சிந்தை என்ன தெரியுங்களா? The word. நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு ஆவியும் ஜீவனமாக இருக்கு. So when you take the word and apply the word, you are coming into the mind of the spirit. ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானம். ஜீவன் என்று சொன்னா that's the life of Christ. ஜீவன் என்று சொன்னா கிறிஸ்துவுடைய ஜீவன், அவருடைய சந்தோஷம், அவருடைய ஞானம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய மகிமை, அவருடைய பலன், அவருடைய வல்லமை. Oh hallelujah. It goes on and on and on. It's life. Is the life of the Son of God. Jesus said, I came to give you life and life abundance. And this is only attainable when your mind is shift to become spiritual mind. That means you fight with those carnal mind, you change it into a spirit mind by applying the word of God and not allowing the filthiness and the wickedness to flow through your character, attitude, words and deeds. You see? So that's why this is so important. Now we will go to the practical part of it. நான் சீக்கிரமா உங்களுக்கு
practically இது எப்படி நம்ம மேற்கொள்ள போறோம் பார்க்க போகிறோம். Okay, 1 Corinthians. Okay, I want you to read இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. We can't go there now. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 ல இருந்து 16 வரைக்கும். I want you to go and read this. 1 Corinthians chapter 2 verse 9 to 16. Read and understand this passage. இந்த பகுதியை படித்து புரிந்து கொள்ளுங்க. Prayerfully read. The Holy Spirit will give you revelation. 1 Corinthians 2 9 to 16. Ephesians 4:14. எபேசியர் 4:14. Okay, now we are going to go to 2 Corinthians chapter 10. இங்க பவுல் நமக்கு இந்த மாம்சத்தையும் மனசையும் எப்படி ஜெயிக்கணும், உள்ள இருக்கிற இந்த அழுக்கு, உள்ள இருக்கிற இந்த துர்க்குணம், இந்த அழுக்கான எண்ணங்கள், ஆசைகள், இதெல்லாம் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி பவுல் நமக்கு இங்க அருமையாக சொல்லி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. Hallelujah. Now listen to me very carefully here. For though we walk in the flesh, we do not war according to the flesh. Okay, now listen very carefully. Paul is saying we do not war according to the flesh. Okay, what is he saying? He's saying we will not reveal our anger, our bitterness, we will not strive, we will not gossip, we will not talk bad about anybody. Okay, we don't do that. Okay, when things are against us, நமக்கு மாறாக சூழ்நிலைகள் இருக்கும்போது, நமக்கு மாறாக காரியங்கள் இருக்கும்போது, நாங்க மாம்சத்தின்படியாக என்ன செய்ய மாட்டோம்? யுத்தமா போர் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. சோ இது நம்பர் 1. ஆனா எப்படி நாங்க போர் செய்வோம் என்று கத்துக் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம சோதிக்கப்படும் பொழுது, ஓகே, நமக்கு உடனடியாகவே என்ன எழும்பும் தெரியுமா? உள்ள என்ன இருக்கு, என்ன பார்த்தோம்? இந்த அழுக்கு இருக்குல்ல, உள்ள இந்த துர்க்குணம் இருக்குல்ல, இந்த கபடம் இருக்குல்ல, இந்த குறை பேசுறது இருக்குல்ல. நீங்க போய் கலத்தியர் சாப்டர் 5 படிங்க. கலத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து படிச்சு நாங்க ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். ஓகே, மாம்ச கிரியைகள் வெளிரங்கமா இருக்கு, அங்கேயும் போய் படிங்களேன். ஓகே, களியாட்டு, விபச்சாரம், பின்னிசூனியா, விக்கிர ஆராதனை, தர்க்கம், வேசித்தனம், இப்படி எல்லாமே இருக்கும். சரி, அதெல்லாம் நம்ம சோல்ல இருக்கு, நம்ம ஆத்துமால இருக்கு. ஓகே, சோ அதனால பவுல் சொல்றாரு, நாங்க இதை கொண்டு நாங்க வா பண்ண மாட்டோம், இதை கொண்டு நாங்க போர் செய்ய மாட்டோம். இந்த உள்ள இருக்கிற அழுக்க வச்சுக்கிட்டு, இந்த உள்ள இருக்கிற துர்க்குணங்களை கொண்டு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? யுத்தம் செய்ய மாட்டோம். நாங்க எப்படி செய்யறோம்? அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஓகே, கண்டினியூ ரீடிங். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை, நல்லா நீங்க நோட் பண்ணணும். நீங்க என்ன எழுதிக்கணும்னா அரண்கள். ஓகே, ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அப்ப என்ன பைபிள் சொல்லுது? there are strong holes in our soul. நம்ம ஆத்துமால அரண்கள் இருக்கு. Now if you're writing down, I'll give you a few seconds, write it down. There is strongholds in your soul. உங்க ஆத்துமால அரண்கள் இருக்கு. Okay, stronghold in your soul means you are conditioned to speak, to behave in a certain manner whenever you are tempted. Every time when you are tempted, that is how you will speak, that is how you will behave, that is how you will react, that is how you will take your decisions, because it is a stronghold which was built within us before we got saved. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நமக்குள்ள கட்டப்பட்ட அரண்கள் இதெல்லாம்.
We are conditioned. Whether you like it or not, that is how we will speak, that is how we will behave, that is how we will react, we will go. So ஒட்டுமொத்தத்துக்கு மாம்சமாய் நடப்போம். இந்த பிரச்சனைகளை, போராட்டங்களை மாம்சத்துல இந்த அழுக்கு, துர்குணம் இதை வச்சுக்கிட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி செய்யும் போது சாட்சியை இழந்துருவோம். When the world sees us, we will lose our testimony. என்னடா கிறிஸ்தவங்க இப்படி பேசுறாங்க, இப்படி கத்துறாங்க, இப்படி சண்டை போடுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி பிஹேவ் பண்றாங்க, இப்படி போய் சொல்றாங்க, இப்படி திருடுறாங்கன்னு சொல்லி சாட்சியை இழந்துருவோம். So for our weapons of warfare are not carnal but mighty. So we identified there is stronghold in our souls. Stronghold means you are conditioned to behave certain way, to speak certain way, to react certain way whenever you are tempted. ஓகேங்களா? So திருப்பி வாசிப்போம் பாருங்க. Time is running. எங்களுடைய போர் ஆயுதங்கள் Now another thing, எங்களுக்கு ஒரு போர் ஆயுதம் இருக்கு. We have a weapon. He talks about a weapon, for the weapon of our warfare. So he's talking about a weapon. He's introducing a weapon. There is a weapon, but it is not carnal. எங்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, ஆனா அந்த ஆயுதம் என்ன இல்ல, காணல் அல்ல. அப்புறம் என்ன சொல்றாருன்னா கவனமா கேளுங்க. எங்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதம் மாம்சத்துக்குரியதல்ல. மாம்சத்துக்குரியது என்ன தெரியுமா? இங்க உள்ள வச்சிருக்கிறோமே அழுக்கு, துர்க்குணம், கோபம், முன்கோபம், பொய், வெறுப்பு, பகை, கசப்பு, ஒன்றை பேச மாட்டேன், இதெல்லாம் நாங்க பயன்படுத்தி சண்டை கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு வேற ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறோம். அது என்ன ஆயுதம்? கர்த்தருடைய வார்த்தை. The weapon that we use is God's word. We don't use the filthiness that is in our soul. We don't use the wickedness, all the wrong things there. We don't use them. We use the word of God to come against all this temptation. We use the word of God to அங்க என்ன போட்டிருக்காரு பாருங்க, to pull down. ஓகே, வாசிப்போம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு. Hallelujah. Pulling down strongholds. You are conditioned to behave, to speak, to react in a certain way whenever you're tempted. Okay, you must use the weapon which is the word of God to pull down these conditions. இந்த அரண்களை கீழே தள்ளுவதற்கு கர்த்தருடைய வசனத்தை பாய்க்க வேண்டும். அதனால்தான் ஒலித்து கட்டுங்கள், கீழே தள்ளுங்கள், pull down, get rid. The condition that is in your soul, break it, put it to death. Go violence against it. Make war against that. Amen. So what do we do? See, don't allow the filthiness and the wickedness and the wrong character in the soul to manifest. No, capture them, pull them down, use the weapon, use the word. That's why Colossians chapter 3 verse 16 says, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, let the word of Christ dwell richly in your heart. கிறிஸ்துவுடைய வசனம், வார்த்தை உங்க இருதயத்துல நிறைவா இருக்கட்டும். If you don't know the word, that's why if you don't study, you don't come to Bible study, you don't come to church regularly, if you don't know the word, what weapon do you have to fight with the problem in your soul? நீங்க பாருங்க, ரொம்ப பேர் they don't know how to read the Bible. No, they can't read Tamil, can't read English, can't read Malay, so they don't read. And then church, they come on and off. Bible study, they don't come. So they are finished. They are already defeated in their soul. Though in the spirit they are perfected, they are like Jesus. In the soul, they have stronghold. They will be defeated in their life. The more you have the word of God dwelling in your heart, the sharper your weapon is. The stronger your weapon is. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ வசனம் உங்க இருதயத்துல இருக்கோ, தேவனோட வார்த்தையை அறிந்திருக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட ஆயுதம் ஷாப்பா, கூர்மையா இருக்கும், பலமா இருக்கும், வச்சவன கத்தி இறங்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் இல்லையோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஆயுதமே இல்லைங்க. You got no weapon to fight with. So what will happen? You will end up fighting with people. என்ன நடக்குங்க? மனுஷனோட சண்டை போட வேண்டியதான்,
குறை பேச வேண்டிதான், அவங்கிட்ட முறைச்சிக்க வேண்டிதான், இவனை மன்னிக்காம இருக்க வேண்டிதான், அவன் மேல எரிச்சல் கொள்ள வேண்டிதான், இவங்க மேல பொறாம. That's how you're going to live. You don't have the weapon. Amen. Now pulling down strongholds. Continue reading. அரண்களை okay, let us identify certain things first. அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இங்க வெப்பனை பேசுறாரு, அதே டைம்ல ரொம்ப சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த வெப்பன் எப்படி தெரியுமா இருக்கு? தேவ பலமா இருக்கு. நம்ம சொன்னல, தேவனோட வசனம் தாங்க ஆத்துமாவை கழுவ முடியும். தேவனோட வசனம் தான் ஆத்துமாவை ரட்சிக்க முடியும். தேவனோட வசனம் தான் ஆத்துமாவை புதுசாக்க முடியும். அதனால்தான் தேவ வசனத்தை சார்ந்த குணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலன் உள்ளதா இருக்கு. கர்த்தரோட வார்த்தை தான் அவருடைய பலன். தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. Can you see how many exercise that we must do daily in order for it to grow in our soul? எத்தனை எக்ஸசைஸ் நம்ம செய்ய வேண்டி இருக்கு நம்முடைய ஆத்துமால. Now I'm going to line down for you one by one. Okay, let me say that in English first. Number 1, pulling down strongholds. Number 2, casting down arguments. Number 3, capturing every high thing that exalts itself against the knowledge of God. Number 4, bringing every thought into captivity to the obedience of Christ. Hallelujah. திருப்பி வாசிப்போம். நான் தமிழ்ல இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறேன், நீங்க எழுதிக்கங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ். ஓகே, அவைகளால் ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு இருந்து வாங்க. எங்களோட ஆயுதத்துல இருந்து வாங்கல. எங்கள் போர் ஆயுதம் மாம்சத்துக்குரிய. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல், பாருங்க, அரண்களை நம்பர் 1 நீங்க எழுதிக்கணும். அரண்களை நிர்மூலமாக்கணும். Pulling down stronghold. How do you do that? You use the weapon. What is the weapon? The word of God. Okay, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு நம்பர் 1. அப்புறம் தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும், பாருங்க, தர்க்கங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ். நம்பர் 2, ஆர்கியூமெண்ட்ஸ். காஸ்டிங் டவுன் ஆர்கியூமெண்ட்ஸ். தர்க்கங்கள் இதெல்லாம் எங்க நடக்கும்? தேவ வசனத்தை நீங்க செயல்படுத்த முடியாதபடிக்கு உள்ள இருக்கிற அழுக்கு, துர்க்குணம், உள்ள இருக்கிற எல்லா மேட்டரும் என்ன செய்யும்? ஃபைட் பண்ணும், ஆர்கியூ பண்ணும். நீங்க பாத்திருக்கீங்க தானே? பரவாயில்ல, அவனுக்கு கொடுத்துரு, சரியா கொடுத்துரு. உள்ள ஒரு போராட்டம் சொல்ல, பரவாயில்ல மன்னிச்சிரு, இல்ல மன்னிக்காத. உள்ள சொல்ல, இதை பார்க்காத, இது பாவம், போகாத, இது சரியில்லை, இல்ல போ ஒரு வாடித்தானே போற, யாரு பாக்குறா, இந்த மாதிரி பேசாத, ஆண்டவருக்கு பிடிக்காது, இல்ல ஒரு வாடித்தானே பேசுற, நீ பேசினாதான் அவனுக்குலாம் நல்லா என்ன புத்தி வரும், அதனால சரியா கொடு, வேசு, விட்டுறாத அப்படின்னு. பாருங்க, இந்த தர்க்கங்கள், ஆர்குமெண்ட்ஸ். தொடர்ந்து வாசிப்போம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக, அப்படின்னா தேவனுடைய சாயலுக்கு விரோதமாக. I mean, anything, everything that is contrary to the nature of God, image of God, character traits of God. தேவனுடைய சாயலுக்கு, திவ்ய சுபாவத்திற்கு, அவருடைய குணாதிசயங்களுக்கு மாறாக இருக்கிற எந்த மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. எங்க இதெல்லாம் நடக்குது? உள்ள நடந்துகிட்டு இருக்கு பாருங்க சண்டை, ஆத்துமால. நிர்மூலமாக்கணும். The third thing, pulling down, casting down, okay, destroying, நிர்மூலமாக்கி. எந்த எண்ணத்தையும், இப்ப தாட்ஸ், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும். You must imprison them, சிறைப்படுத்தணும். Captivate them, நீங்க செய்யணும். Hallelujah. Captivate every thought, bringing every thought
the thought, carnal thought, fleshly thoughts, filthy thoughts, wicked thoughts, selfish thoughts, evil thoughts, lustful thoughts, bitter thoughts, anger thoughts, whatever. The list can go on until tomorrow morning. Captivate them inside. Idalam. Amen. In your soul, captivate them, and what you do? And bring them to the obedience of Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம் அப்படின்னா you must captivate them. அதை சிறைப்பிடித்து அதை கீழே தள்ளி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தணும். அப்படின்னா என்ன தெரியுமா? கிறிஸ்து தான் இந்த இடத்துல பேசணும், கிறிஸ்துவ போலத்தான் இந்த இடத்துல நடந்துக்கணும், கிறிஸ்துவ போலத்தான் இந்த இடத்துல சாந்தமா இருக்கணும், கிறிஸ்துவ போலத்தான் இந்த இடத்துல பரிசுத்தமா இருக்கணும், கிறிஸ்துவ போலத்தான் இந்த இடத்துல உண்மையை பேசணும், உண்மையா நடந்துக்கணும், கிறிஸ்துவை போல. இதை கேப்டிவேட் பண்ணணும். How do you do that? Through the weapon. What is the weapon? The word of God. The more word in your heart, the stronger, the sharper your weapon is. So this is the exercise we must do daily in our mind. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, துரத்தனங்கள் எல்லாமே. ஓகே, இதெல்லாம் உள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. I think my time is already up. Okay, I want you to go and meditate this. Okay, don't allow those things to manifest. இங்க உள்ள இருக்கிற அழுக்கு, துர்க்குணம், ஓகே, கபடம் எல்லாம் இருக்கு பாருங்க. மாயை, வஞ்சகதனம், குறை சொல்றது, ஏமாத்துறது, நடிக்கிறது, செஞ்சுபட்டு இல்ல மாதிரி காட்டுறது எல்லாம் உள்ளுக்கு இருக்குங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம என்னங்க செய்யணும்? ஒழித்து கட்டணும். எப்படி ஒழித்து கட்டணும்? வசனத்தை கொண்டு இதெல்லாத்தையும் கீழே தள்ளணும். நீங்க சொல்லணும், நான் அப்படி செய்ய போறது இல்லை, நான் இப்படி பேச போறது இல்லை, மைண்ட் ஷட் அப்னு சொல்லணும். நான் உன்னை சிறப்பிடிக்கிறேன். ஓகே, நான் உன்னை சிறப்பிடிக்கிறேன், சரீரத்தை நான் அடைக்கிறேன், ஒடுக்குகிறேன். ஓகே, ஐம் நாட் கோயிங் டு டு. நான் கிறிஸ்துவை போலத்தான் பேச போறேன், உண்மையா தான் இருக்க போறேன், சத்தியத்துல வாழ போறேன், வெளிச்சத்துல வாழ போறேன், அன்பா வாழ போறேன், பரிசுத்தமா வாழ போறேன், என் அப்பாவை மகிமைப்படுத்த போறேன் சொல்லி இங்க வருதெல்லாம் நீங்க சிறப்பிடிங்க. Amen. So meditate on this. We got no time to go to the body. அடுத்த வாரம் பாடத்தில் நினைக்கிறேன் பாஸ்டருங்க இந்த சரீரத்தை குறித்துலாம் டச் பண்ணுவாங்க. பட் நம்ம பிசிக்கலா கூடும்போது hopefully I will teach you about how to also work with our body. Okay, this much only we can see today for our soul. நினைக்கிறேன் இது போதும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Work in your mind, please. Okay, all of you are perfected people. All of you are beautiful people. All of you look like Jesus in your spirit. You are wonderful. Don't allow the things in your soul to destroy your testimony. உங்க நல்ல சாட்சியை, உங்க ஆத்துமால இருக்கிற இந்த அழுக்கு துர்க்குணம்லாம் கெடுக்க விட்டுறாதீங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இங்க கொஞ்சம் வேலை செய்யுங்க, பலவந்தம் பண்ணுங்க, ஒழித்து கட்டுங்க, விடாதீங்க. Hallelujah. Praise God. God bless you. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தையும் பெரிய விடுதலையும் கொடுத்ததுக்காக நன்றி. மெய்தான் ஆண்டவரே, எங்களுக்குள்ள அரண்கள் இருக்கு. நாங்க வளர்ந்து வந்த விதத்துல நாங்க சோதிக்கப்படும் போது இப்படித்தான் பேச, இப்படித்தான் செயல்பட, இப்படித்தான் கோபத்தை காட்ட நாங்க கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கோம். இதான் அரண்கள். இதை கீழே தள்ளுணும் ஆண்டவரே. ஆவியானவரே உதவி செய்யுங்க. தர்க்கங்கள் உண்டாகுது, இந்த தர்க்கங்களை நாங்க ஆண்டவரே கீழே தள்ளணும். அப்பா, இங்க மேட்டுமையான எண்ணங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு மேலாக மாறான எண்ணங்கள், அவருடைய சாயலுக்கு, அவருடைய சுபாவத்துக்கு மாறாய் வருகிற எல்லா எண்ணங்களை நாங்க கிறிஸ்துக்குள் சிறப்பிடிக்கிறோம். we must captivate them. கிறிஸ்துக்கு கீழ்ப்படித்து தேவ வசனம் சொல்ற பிரகாரம் நாங்க வாழ்க்கையை அப்ளை பண்ணி நாங்க வாழணும் ஆண்டவரே. இந்த அருமையான வாழ்வு பிள்ளைகளை இந்த சத்தியத்துல கட்டுங்க, இந்த வெளிச்சத்தை தாங்க, இந்த எக்ஸசைஸை டெய்லி செய்ய கிருபை தாங்க. இது மூலமாய் ஆத்துமால நாங்க வளர கிருபை தாங்க. அப்பா, எங்களுக்கு போதிச்சதுக்காய் நன்றி, எங்களை சுத்திகரித்ததுக்காய் நன்றி. டாடி, வி தேங்க்யூ. எங்களை எல்லாருக்கும் நீங்க போதிச்சதுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல இந்த வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.